வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ பார்க்க போகிற வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட் மொபைல் அப்ளிகேஷன். இது ஒரு சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தாங்க. இதில் நம்ம போய் பார்க்கும்போது வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நம்ம குறைவான முறையிலையும் வாங்கிக்கலாம். குறைவான அமௌண்ட்டில் வாங்கிக்கலாங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முருங்கை மரம். முருங்கை மரத்தில் வரக்கூடிய பயன்கள் தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக பார்க்க போகிறது ஃபஸ்ட்டில் முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரைனாவே மஸ்ட்டு மைண்டுக்கு வருவது எலும்பு, பற்கள் மற்றும் இரத்த சோகையை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்புச்சத்து, வைட்டமின் B2 இருக்கிறதுனால முருங்கைக்கீரை உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லதை கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதுங்க. கை கால் வலி, மூட்டு வலி அதை குணமாக்குது. அப்புறம் சில பேர் பார்வை குறைபாடோடு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பார்வை குறைபாடை இது குறைக்குதுங்க. அப்புறம் பற்கள் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த எனாமல் பிரச்சனை வரும். அப்புறம் பார்த்தோம்னா பல் சீக்கிரம் தேயும். அது மாதிரி இருக்கிறவங்க முருங்கைக்கீரையை வீக்லி 3 or 4 டைம்ஸ் சாப்பிட்டு வந்தோம்னா பல்லுக்கு நல்லா எனர்ஜி கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா இதை மிளகு வச்சு ரசமாக வச்சு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மிளகு வச்சு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா முருங்கைக்கீரை சூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிடும்போது கை கால் வலி க்ளியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நெய்யில் வதக்கி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்காயினே மனசுக்கு வருவது பார்த்தோன்னா நம்மளுக்கு அதோடைய எனர்ஜி, அதோடைய சத்து. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் மெட்டபாலிசா அப்படின்னு சொல்லி உணவை செரிமானப்படுத்தும், பார்த்துருக்கீங்களா? அதை கொடுக்கக்கூடிய இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது நம்ம முருங்கைக்கீரையில் அதிகமாகவே இருக்குங்க. இதனால் பார்த்தோம்னா உடல் எடை ரொம்ப குறையும். அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் அலர்ஜி வந்திருக்கும், பார்த்திங்களா? அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக முருங்கைக்கீரையும் முருங்கைக்காயும் சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்படி சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அலர்ஜி கிளியர் ஆகும். இதனால் உடல் பருமன் ஆகும், அதை குறைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பசியை கட்டுப்படுத்தும் இது நம்ம முருங்கைக்கு இருக்குங்க. ஏன்னா நல்லா பசி எடுத்து தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? முருங்கைக்காய் குழம்போ முருங்கைக்கீரையை சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல விதமான ஒரு பசி தூண்டாதலையும் பசி கட்டுப்படுத்தையும் ஏற்படுத்துங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறவங்க இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.